ஹில்ஸ்டோன் லாட்ஜில் ஒருபோதும் தூங்காத ஒரு பயங்கரம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. ரியா ஒரு சாதாரண ரூம் தேடினாள். ஆனால் இந்த லாட்ஜ் ஒரு உயிரை தேடிக்கொண்டிருந்தது. ரூம் 13 யாருக்குமே கொடுக்காது. அது யாரை வேண்டுமோ அதை தேர்ந்தெடுக்கும். அவள் நெருங்கும் போது கதவின் கீழே நிழல்கள் ஓடின. ரூமுக்குள் நுழைந்த கணமே அதின் பசி அவளை உணர்ந்தது. அறையில் ஒரு குளிர், இந்த உலகத்தில் இல்லாத குளிர். சுவரின் உள்ளே இருந்து மெதுவான தட்டும் ஓசை, பிறகு நகங்கள் சறுக்கும் சத்தம். யாரோ உள்ளிருந்து கிழித்து கொண்டே வந்தார்கள். கண்ணாடி நகர ஆரம்பித்தது. அது மூச்சு விடுவது போல. ஒரு கண் வெளிக்காட்டி அவளை பார்த்தது. மூடி இல்லாத இரத்தம் நிறைந்த கண். பின்னர் எலும்பு மட்டுமே இருக்கும் ஒரு கை கண்ணாடியை உடைத்து வெளியே வந்தது. 13 என் சொத்து, இனி நீயும். அப்படி கிசுகிசுத்தது. ரியா ஓடினாள். ஆனால் கதவு தானாகவே பூட்டிக்கொண்டது. அதன் கழுத்து 180 பாகை திரிந்தது. எலும்புகள் ஒலிக்க அது பராலென்றே வந்தது. அவள் கண்ணாடிக்குள் பார்த்தது பிரதிபலிப்பு இல்லை, ஒரு கல்லறை. அவளை பிடித்து கண்ணாடிக்குள் இழுத்து கொண்டே சென்றது. ஒரு நொடியில் ரியா காணாமல் போனாள். ரிசப்ஷனிஸ்ட் மீண்டும் கீயை தொங்கவிட்டான். நடந்ததெல்லாம் அவனுக்கு தெரிந்ததே. கீழ்மாடியில் பழைய கண்ணாடியில் ரியாவின் முகம் தெரிந்தது. அவள் கண்கள் மெதுவாக திறந்தது. அடுத்த பலி உள்ளே வந்தான். கீ 13 மீண்டும் சிவப்பாக ஜொலித்தது. இப்போது ரியா வாழும் இடம். கண்ணாடிக்குள்ளே அவள் சிரிப்பு மனிதருடையது இல்லை. ரூம் 13 யாரையும் வெளியே விடாது.